வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான பாயசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அவல் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாயசத்தை நீங்கள் சர்க்கரை, வெல்லம், நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி எதில் வேணாலும் செய்யலாம். இந்த ஈஸியான பாயசம் கிருஷ்ண ஜெயந்திக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ரெசிபி. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா செவந்து வந்தோடனே இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். அடுத்து இதே நெய்யில் 1/2 கப் அவல் சேர்த்துக்கிறேன். நல்லா திக்கான அவலாக சேர்த்துக்கோங்க. பாயசத்தில் அப்போ தான் அவல் நல்லா சாஃப்டாக தெரியும், இல்லாட்டி அது ரொம்ப கரைஞ்சி போய் கூழ் மாதிரி ஆகிடும். ஸோ இந்த பாயசம் பண்ணும்போது திக்கான அவலாக நீங்கள் எடுத்து செய்யணும். இது நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இது நல்லா வறுபட்டுரும். இது ரெடியானதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போ முந்திரி பருப்பு, அவல் ரெண்டுமே ரெடியாக இருக்குது. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1/2-3/4 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஸோ இந்த பால் நல்லா கொதித்து கொஞ்சம் வற்றி வரும். அந்த டைமில் நம்ம இது கூட ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க அவலையும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு மிச்சம் முந்திரி பருப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் முந்திரி பருப்பை இப்போயும் சேர்க்கலாம், இல்லை கடைசியாக கூட மொத்தமாக சேர்த்துக்கலாம். நான் பாதி இப்போயும் பாதி லாஸ்ட்டாகவும் சேர்க்க போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பால்லையே இந்த அவல் நல்லா வெந்து வரும். ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சிருச்சு, பாலும் கொஞ்சம் வற்றிருக்கு. இப்போ அவல் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இது கரைஞ்சிடக்கூடாது, இந்த மாதிரி முழுசாக சாஃப்டாக இருக்கணும். இப்போ இந்த டைமில் இது கூட நான் 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரையோட அளவு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். எதாக இருந்தாலும் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் கூட வேணும்னா சேர்த்துக்கோங்க. சர்க்கரை மட்டும் இல்லாமல் நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லத்தில் கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் சேர்க்கும் போது நீங்கள் கேர்ஃபுல்லாக சேர்க்கணும், இல்லாட்டி பால் திரிஞ்சிரும். வெல்லம் சேர்த்திங்கன்னா நீங்கள் தனியாக அதை தண்ணியில் கரைச்சிட்டு அதை வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இது ரெடி ஆகிடும். இதில் நான் கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாலில் குங்குமப்பூ சேர்த்து சர்வ் பண்ணும்போது ரொம்ப நல்ல ஃப்ளேவர் வரும். இப்போ நம்மளோட பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் முந்திரி பருப்பு லாஸ்ட்டாக சேர்க்கலான்னு வச்சுருந்தீங்கன்னா அதை சேர்த்துட்டு இறக்கிடுங்க. நம்மளோட சூப்பரான அவல் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான பாயசம் இது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.